ரீசெண்டாக நம்ம அப்லோட் பண்ண வீடியோ இவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு ஒசூர் ஆர்டினரி பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் வந்து 34 ரூபா தான். இன்கேஸ் நம்ம 35 ருபீஸ் கொடுத்தோம்னா பேலன்ஸ் ஒரு ரூபா தரமாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது தப்பு ப்ரோ, நிறைய கண்டக்டர்ஸ் வந்து மிடில் கிளாஸ் தான், ஸோ ஒரு ரூபா உங்களுக்கு போகிறதுல எந்த விதமான தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அண்ட் ஒரு சில பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ரோ அவங்க பேலன்ஸ் ஒரு ரூபா தரலன்னு சொன்னீங்களே, நிறைய கண்டக்டர்ஸ் இன்கேஸ் நான் வந்து சேஞ்ச் கம்மியாக கொடுத்தா கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இது முழுக்க முழுக்க ஒத்துக்க வேண்டிய உண்மை தான். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து யாருமே வந்து தப்பானவங்கன்னு பாயிண்ட் அவுட் பண்ண நம்ம வர கிடையாது. ஸோ பேலன்ஸ் ஒரு ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும், இன்கேஸ் அது கொடுக்கறதுக்கு என்ன வழியோ அது பண்ணால் நல்லாயிருக்கும் தான் நம்ம சொன்னோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு ஒசூரில் போகிற ப்ரைவேட் பஸ்ஸில் நிறைய கண்டக்டர்ஸ் வந்து என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நானும் வந்து இன்கேஸ் ஒரு ரூபா 2 ரூபா சேஞ்ச் கொடுக்கலன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோஸ் வந்து கண்டக்டர்ஸ் யாருக்காவது வந்து இது வந்து மனசை கஷ்டப்படுத்திருந்தா நான் ரியலாக சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா என் மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுச்சு. அந்த கமெண்ட்டை படிக்கிறேன் பாருங்கள். டிரைவர் உயிரை பணம் வச்சு ஓட்டிகிட்டு போய் உன்னை ஒசூரில் இறக்கி விட்டா, நீ 50 ரூபா வீடியோ உனக்கு லாஸ் ஆகுதுன்னு நீ சொல்கிற போட்டு நீ எப்படிடா உனக்கு எப்படிதான் கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ நான் 90s கிட்ஸ் ப்ரோ, அதான் ப்ரோ எல்லோரும் கேட்குறாங்க உங்களுக்கு எப்படிலாம் கல்யாணம் ஆகும்னு.